ஐயோ பாவம் காட்டு பூனை, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம்? டேய், நீ இன்னும் போலையா? என்ன பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு? ஏன்டா இப்படி இம்சப்படுத்துற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? அத தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ? சரி, நீ எதுவும் சொல்ல வேணாம். கண்ணு மூடு, நான் சரி பண்றேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. நான் செம்ம கடுப்புல இருக்கேன். கூல் கூல் காட்டு போன. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாடா இருக்கு? டொண்டடைங். இந்தா, இந்த பூவை வச்சுக்க. உன் பிரச்சனை எல்லாமே பறந்து போயிடும். ஆமா காட்டு பூனை. ஓ ஆமா, மனசு கஷ்டமா இருக்கும்போது ஒரு வெள்ளைப்பூ எடுத்து கையில வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமா. ஆமா காட்டு பூனை, எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க. நீயும் ட்ரை பண்ணி பாரு காட்டு பூனை. இந்தா வாங்கிக்கோ. இந்தா இத புடி. நான் வரேன். ஹலோ ஹலோ தம்பி, என்னப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ள உடனே கிளம்பி போயிட்டீங்க? உங்கள் கார்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதில் உங்கள் நம்பர் இருந்தனால கால் பண்ணேன். ஓ அண்ணா 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 சொல்லுங்கண்ணே, ஃபோட்டோ கிடைச்சதா? இருக்கு தம்பி, அதான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். நான் திருப்பி கால் பண்ணுறேன். சொல்லுமா? என்ன இன்னும் ஆளை காணோம்? எவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லி? உமா, இந்த வந்துடுறேன் உமா. சீக்கிரம் வாங்க. வரேன் 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 உமா, வரேன் வரேன். இவனா? இவனா? இவனா பிரியாவோட மகன்? அப்படின்னா இவன் ஏன் மகனா? என்னோட பிள்ளையா? சொல்லுப்பா. அண்ணா 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 அண்ணா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினது கரெக்டான ஃபோட்டோ தானா? டீ கடையில் வேலை பார்த்த பையனை ஒரு பெரியவர் வந்து கூட்டிகிட்டு போனதா சொன்னீங்களே, அதே பையன் தானே? ஆமாப்பா, அதே பையன் தான்ப்பா. ஏன் இவ்வளவு சந்தேகமா கேட்குற? அவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேண்ணே.
ஏய், ஆமா உங்க பேர் கேட்டனே. ஏய் எனக்கு பேரே வைக்கல. ஆ. ஆ. என்னடா? காட்டு பூனை. ஏய் எனக்கு உங்க அப்பா வயசுடா. எனக்கு ஒரு அப்பா இருந்தாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்களான்னு பார்த்தேன். லிஃப்ட்ல கூட்டிட்டு போறீங்களா? ம். ஏ! அட. ஏ! 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 போதுமாடா? போதும் காட்டு பூனை. பாய். ஏய் 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 மனசு கஷ்டமா இருக்கும்போது ஒரு வெள்ளைப்பூ எடுத்துக்கிட்டு கையில வச்சு கண்ணை மூடிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமா? காட்டு பூனை, நீ ஏன் இப்படி பாக்குற? எதுக்காக என்ன இப்படி பாக்குற? என்னாச்சு உனக்கு? உன் பேர் என்ன சொன்ன? சக்தி தானே? ஆமா, அதான் அன்னைக்கே சொன்னேன். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? நானா டீ கடையில வேலை செஞ்சிட்டு இருந்தேனா, அப்போ ஒரு நாள் மார்க் தாத்தா வந்தாரா. ம். அந்த கடைக்காரன் அடிப்பானா? எப்பவாச்சும் கோவம் தான் அடிப்பாரு, ஆனா நிறைய திட்டுவாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு. சின்ன பையன் கூட பார்க்காம என்னென்ன பண்ணிருக்கான் பாரு ராஸ்கல். நீயே ஃபீல் பண்ற காட்டு பூனை? ஒண்ணும் இல்ல, அதான் இங்க வந்துட்டேல்ல, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ம், கவலைப்படாத. எனக்கு என்ன கவலை? அதான் எனக்கு மார்க் தாத்தா இருக்காரே, அந்த தாத்தா உண்மையிலே சூப்பர் தாத்தா தெரியுமா? ஆமா, நீ மார்க் தாத்தா பையன் தானே? ஆமா. பையனா அப்பா கிட்ட பாசமா தானே இருக்கணும். நீங்க எல்லாரும் ஏன் தாத்தா கூட சண்டை போடுறீங்க?
பாரு, அதெல்லாம் பெரியவங்க விஷயம்டா. நீ இவ்வளவு நாள் எங்க இருந்த? காட்டு பூனை, நான் சொல்றது புரியலையா? இப்பதானே சொன்னேன். ஓ சாரி சாரி சாரி. ஆமா ஆமா, நீ டீ கடையில வேலை பார்த்தல, நான் மறந்து 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 போயிட்டேன். ஆமா, உனக்கு என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்கும்டா? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? சரி, நீ எப்படி இருக்க? இல்ல, கன்ஃபார்ம்டு உனக்கு என்னவோ ஆயிருச்சு. சரி, அதெல்லாம் விடு. எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இனிமே நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? இருக்கலாமே. அப்புறம் உன்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போறேன், வரையா? வெளியே வா. ஆமாண்டா, பார்க்கு, பீச்சு, தியேட்டரு, மாலு, இப்படிலாம் நம்ம 2 பேரும் போலாம். நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். ஏன் திடீர்னு நீ என் மேல பாசமா இருக்க? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி யோசிக்காதடா. ஓகே, நான் யோசிக்கிறேன். ஆனா மார்க் தாத்தா சரின்னு சொன்னாதான் நான் வருவேன். சரி, அத அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன். உண்மையா சொல்லணும். கேளு. நீ கடைசி உங்க அம்மாவை எப்ப பார்த்த? அம்மாவை பார்த்த ஞாபகமே இல்ல. அப்படின்னா உன் அம்மாவோட முகம் எப்படி இருக்கும்னே உனக்கு தெரியாதா? அது தெரியும். ஏன்னா என்கிட்ட அம்மா போட்டோ இருக்கே. போட்டோவா? ஆமா, முன்னாடி நான் ஒரு ஆசிரமத்துல இருந்தேன்ல, அங்க இதுதான்டா உங்க அம்மா போட்டோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அத நான் பையில வச்சிருக்கேன். உன் அம்மா பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. உன் அம்மா போட்டோவை இங்க தாத்தா பாட்டிட்ட எல்லாம் காட்டிட்டியா? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். இன்னும் நான் காட்டவே இல்ல. உங்க அம்மா போட்டோவை நான் ஒரு வாட்டி பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஆனா ஏன் அம்மா போட்டோ உனக்கு எதுக்கு? அத பார்த்து நீ என்ன பண்ண போற? சும்மா தான்டா. இவ்வளோ அழகான அறிவான ஒரு குழந்தையோட அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான்டா. இன்னைக்கு நீ பேசுறத பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. டேய், நான் நல்லவன் தான்டா, நம்புடா. சரி சரி, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு, நான் நம்புறேன். சரி, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. வேற யாருக்கும் இது தெரியணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேவா? ஏன்? அப்படிதான்டா. இங்க பாரு. சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். அம்மா போட்டோவை எடுத்துட்டு வரியா? நான் அப்புறமா எடுத்துட்டு வரேன். நான் கீழே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தாத்தா பாட்டி என்ன தேடுவாங்க. நான் வரேன். ஏய் சக்தி. என்ன? காட்டுப்பூனை, உனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் கூட சரியில்லையே. நான் வரேன். எங்கங்க சக்தி ஆளை காணோம்? ரூம்ல தான் இருப்பான் சீதா. சக்தி, சக்தி.
பாட்டி பாட்டி இங்க பாருங்க. என்னப்பா இது? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. யார் செஞ்சது? நான் தான் பாட்டி. ம், ஓ இதெல்லாம் செய்ய தெரியுமாடா? ஏன் தாத்தா இப்படி கேக்குறீங்க? ஆ? இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஓ சூப்பரா இருக்குடா. உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு போல இருக்கு. இத பாட்டியே வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கோங்க பாட்டி. தேங்க்ஸ். சரி, நீங்க 2 பேரும் கை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம்? ஓகே பாட்டி. ஆ வாங்க. வாங்க தாத்தா சாப்பிடலாம். ம் போலாம். ம், வா. என்ன சக்தி அப்படி பாக்குற? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் இவ்ளோ வெரைட்டில சாப்பிட்டதே இல்ல. சரிடா சக்தி, நீ முதல்ல சாப்பிடு. இந்த பாரு, இனிமே உனக்கு என்ன வேணாலும் கேளு, பாட்டி உனக்கு எல்லாமே செஞ்சு தருவாங்க. ஆ? சரி தாத்தா. பாட்டி, நான் டீயில பண்ண தொட்டு தான் சாப்பிடுவேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் பக்கத்துல இருக்கிற கோயில்ல பொங்கல் புளியோதரை எல்லாம் போடுவாங்க. அதை தான் சாப்பிடுவேன். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு நாள் ரம்ஜானுக்கு ஒரு பாய் வந்து பிரியாணி கொடுத்துட்டு போவாரு. அதை தவிர நான் வேற எதுவுமே சாப்பிட்டதில்ல பாட்டி. சக்தி, சின்ன வயசுல உனக்கு கிடைக்க வேண்டிய பாசம், நல்ல சாப்பாடுன்னு எதுவுமே கிடைக்காம வளர்ந்துருக்க. கவலைப்படாத சக்தி. இனிமே தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறோம். உனக்கு என்ன வேணும்னாலும் எது ஆசைப்பட்டாலும் தயங்காம கேளு, நாங்க செஞ்சு தரோம். ம்? சரி, இப்ப சாப்பிடு. ஓகே பாட்டி. சூப்பரா இருக்கு பாட்டி. ம் சாப்பிட்ற. தாத்தா, ம் நான் இதுக்கு முன்னாடியே ம் வேலை பார்த்த டீ கடை ஓனர் வீட்டுக்கு எத்தனை வாட்டியோ போயிருக்கேன் தாத்தா. வீடு ஃபுல்லா நிறைய அவங்க பசங்களோட போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்க. ஆனா இங்க எந்த போட்டோவும் இல்லையே தாத்தா. உங்களுக்கு பசங்களா பிடிக்காதா? சொல்லுங்க தாத்தா, பிடிக்காதா? டேய், ஏன் அவங்க உங்ககிட்ட எப்பவுமே சண்டை போடுறாங்க? அது அப்படிதான்ப்பா. நீ சின்ன புள்ள, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம், ஆனால் அவங்க என் மேலே பாசமாக இருந்ததெல்லாம் முன்னாடி. நாங்களும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தோம். ஏதோ ஒரு கெட்ட நேரம் எல்லாம் மாறி போச்சு. சக்தி, நீ பெரியவங்களோட பிரச்சனைய பத்திலாம் ரொம்ப யோசிக்க கூடாது. ம் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். சரியா? ஓகே பாட்டி. தாத்தா. என்ன? பாட்டி, ம்? நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். அப்படியா? என்ன? எதை மறந்த? எங்க அம்மாவோட போட்டோ. அம்மாவோட போட்டோவா? டேய், அதை வச்சிருக்கியா? ஆமா தாத்தா. எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்ல.
போட்டோல தான் பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆசிரமத்துல இருந்தேன்னு சொன்னேன்ல, ஆமா. அங்கதான் கொடுத்தாங்க. இருங்க தாத்தா, நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க? இங்க தானே வச்சேன். அம்மா, அம்மா. என்ன சக்தி, அம்மா. சக்தி, ஏய், சக்தி, ஏய், ஏய், ஏன்டா அழுகுற? என்னாச்சு? ஏண்டா? தாத்தா, அம்மாவோட போட்டோ இதுல தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப காணோம். பிரியா